கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் வளர வேண்டும், திராட்சரசம், புது திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும் என்று சொல்லி திராட்சரசத்தின் அனுபவம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை துதிப்பது திராட்சரசத்தின் அனுபவம் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே சங்கீதம் 104:15 நாம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் விளைவிக்கிறார். திராட்சரசம் என்பது மகிழ்ச்சியாக்குகிற ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் மனைவிக்கும் கர்த்தர் திராட்சை கொடி என்று சொல்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நன்மையான மனைவியை குறித்து கர்த்தர் திராட்சை கொடி என்று சொல்லுகிறார். உன்னத பாட்டு 1:2 நாம் வாசிக்கிறோம், உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். மணவாளனுடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. திராட்சரசம் மகிழ்ச்சியை தருகிறது. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம் என்று வாசித்தோம். ஆனால் மணவாளனுடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ மகிழ்ச்சி, நேசம், களி கூறுதல், இதையெல்லாம் திராட்சை ரசத்தோடு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல மணவாட்டியை குறித்து 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. மணவாட்டி என்பவள் மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவள். நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். இப்போ மணவாட்டி இன்பத்தை தரக்கூடியவள் மணவாளனுக்கு. உன் தொண்டை உன் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. அப்போ இந்த திராட்சை ரசத்தை குறித்து எழுதுகிறது நாம் வாசிக்கிறோம். மணவாட்டியினுடைய தொண்டையை குறித்து, நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசம். இப்போ திராட்சரசத்தை குடித்தவர்கள் அவர்கள் அதிகமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உறங்கி கொண்டு இருந்தாலும் அவர்கள் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை திராட்சரசம் கொடுக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளச்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். திராட்சை ரசம் என்பது பேச பண்ணுகிறது என்று நாம் பார்த்தோம். திராட்சை ரசம் என்பதை நாம் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்திற்கு ஈடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு திராட்சை ரசம் நம்மை பேச பண்ணுகிறது. ஆவியானவர் எவ்விதமாக நம்மை பேச பண்ணுகிறாரோ அதற்கு ஒரு அடையாளமாக இங்கு திராட்சை ரசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில பேர் பயந்த சுபாவமாக இருப்பார்கள். ஆனால் தைரியமாக ஒரு காரியத்தை யாரிடத்திலாவது பேச வேண்டும், நியாயம் கேட்க போக வேண்டும், இல்லை என்றால் கொஞ்சம் கோபமாக பேச வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில உலக மனிதர்கள் இந்த மதுவை அருந்திவிட்டு அதை அருந்தும்போது ஒரு தைரியம் கிடைக்கிறது என்று சொல்லி தைரியமாக பேசுவதற்கு போவார்கள். இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை பேச பண்ணுகிறார். இங்கு நாம் உன்னத பாட்டிலே வாசித்தோம், பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மை பேச பண்ணுகிறார்.
நம்முடைய சுய பலத்தினாலே அல்ல, நம்முடைய சுய விருப்பத்தினாலே அல்ல, நம்முடைய சுய வார்த்தைகளை, நம்முடைய மாம்ச சித்தத்தின் வார்த்தைகளை அல்ல, உலகத்தின் வார்த்தைகளை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நாம் பேசும்படியாக செய்கிறார். அது நம்முடைய சொந்த அறிவினாலே வருகிற காரியமல்ல. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே நாம் காரியங்களை பேசும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்நிய பாஷைகளை பேசும்படியாக உதவி செய்கிறார். அநேக சாட்சிகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அந்நிய பாஷை சில பேர் புரியாத காரியங்களை பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில இடங்களிலே, தேவையான இடங்களிலே, அவர்களுக்கு புரிகிற மொழிகளிலே பேசப்பட்டதை குறித்த சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். பேசுகிற நபருக்கு அது புரியாது, ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற நபருக்கு அது புரியும். விதமாக நம்முடைய சுய அறிவினாலே அல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே நாம் பேசுகிறோம். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனோடு கூட ரகசியங்களை பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய அன்பராக, சிநேகிதராக இருக்கிறார். எனவே அவரோடு கூட பேசி பழகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நம்மை அறியாமலே ஒரு ஆனந்த களி கூறுதல் நமக்கு உண்டாகிறது. நாம் தொடர்ந்து அந்நிய பாஷையிலே பேசி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு புதிய வார்த்தைகளை தருகிறார், புதிய புதிய பாஷைகளை தருகிறார். அவ்விதமாக நாம் அந்த அந்நிய பாஷை பேசுகிறதிலே அடுத்த ஆழத்திற்கு நாம் செல்லும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வார்த்தைகளை அவர் தரும்போது, நம்முடைய இருதயத்தை ஒரு வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு களி கூறுதல், ஒரு பேரானந்தம் நம்மை நிரப்புவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை அனுபவிப்பதிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பணம் இருக்கும்போது வருகிற ஒரு சந்தோஷம், நிறைய நகைகள், அப்படியே புதுவிதமான ஆடைகள், பங்களா, இல்லைன்னா நல்ல சாப்பாடு, இல்லைன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனாலும் இந்த எல்லா சந்தோஷங்களையும் விட இந்த அந்நிய பாஷையிலே நாம் புது புது ஆழங்களுக்குள்ளாக நாம் செல்லும்போது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே நாம் அடுத்த நிலைமைக்கு, நெருங்கிய நிலைமைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாக இன்னும் தேவனோடு கூட நெருக்கமாக நம்முடைய உள்ளம் ஒரு சந்தோஷத்தால் நிரப்புகிறது. அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய, வேறு எந்த வகையிலும் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷத்தோடும் அதை ஒப்பிடவே முடியாது. அதை வார்த்தைகளினால் சொல்லி விவரிக்க முடியாது. அதை அனுபவிப்பவர்கள் மாத்திரமே அதை குறித்து அறிந்து கொள்வார்கள். அது ஒரு பேரானந்தமாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்று சொல்லி. இந்த திராட்சை ரசம் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், மன மகிழ்ச்சியை தருகிறார். மகிழ்ச்சியை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய வசனங்களை வாசித்து விட்டோம். அப்ப அந்த மகிழ்ச்சி எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறது, அப்ப மகிழ்ச்சி இல்லாதவர்கள் எவ்விதமாக அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது? அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்திலே ஒரு பெரிய பதவியிலே இருக்கலாம். ஆனால் அநேகர் சந்தோஷம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். திடீரென்று அநேகர் தற்கொலை செய்து மரித்து போகிறார்கள். சிலர் அப்படியான ஒரு வருத்தமான சூழ்நிலையிலே வாழ்வதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இனிமே நமக்கு வழியே இல்லை, இனிமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியமே இல்லை என்று சொல்லி அதை அவர்கள் இதுதான் உண்மை,
எனக்கு இந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, இதுதான் உண்மை என்று சொல்லி அந்த ஒரு பொய்யை ஏற்றுக்கொண்டு அந்த பொய்யான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் அவருடைய புத்திர சுவிகாரர்களாக இருக்கிறோம், நாம் தேவனுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், நாம் அவருடைய வாரிசாக இருக்கிறோம், நாம் பிதாவாகிய தேவனோடு கூட கிறிஸ்துவுக்கு வலது பாரிசத்திலே, கிறிஸ்துவுக்கு பக்கத்திலே, நம்ம உன்னதங்களிலே நாம் தேவனோடு கூட சிங்காசனத்திலே நாம் அமர வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நமக்கு சமாதானம், சந்தோஷம் ஒரு குறைவாக இருக்க முடியுமா? இப்படி நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை சமாதான குறைவில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி என்கிற ஒரு காரியம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். திராட்சை ரசத்தின் அனுபவத்திற்குள்ளாக வாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சியை தருகிறவர். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. எனவே ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிற நாம் இன்னும் கவலையிலும் துக்கத்திலும் பாரத்திலும் உழன்று கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. துக்கத்திலும் பாரத்திலும் ஒரு உளையான சேற்றிற்குள்ளே செல்வது போல அமிழ்ந்து அதற்குள்ளே உழன்று கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தயவு செய்து நீங்கள் இப்பொழுதே தேவனிடத்திலே கேளுங்கள். அப்பா, உம்முடைய சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பும். புத்தி கெட்டாத அந்த உம்முடைய தேவ சமாதானத்தினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நீங்கள் அதை கேட்காவிட்டாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நீங்கள் இன்னும் அதிகமாக நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்திலே இன்னும் அதிகமாக நீங்கள் தேவனோடு கூட கிட்ட நெருங்கி சேரும்போது, நீங்கள் கேட்காமலே சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. கர்த்தாவே, உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷிப்பார்களாக என்று தாவீது சொல்கிறார். அப்ப தேவனை தேடுகிறவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால நிரப்பப்படுவார்கள். இந்த சந்தோஷத்திற்கு இணையாக இந்த உலகத்திலே எந்த சந்தோஷமும் கிடைக்க முடியாது. அதான் இயேசு சொன்னார், இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசுவுக்கு இருந்த சமாதானம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதன் நடுவிலே அவர் சமாதானமாக இருந்தார். அந்த கடல் கொந்தளித்து கொண்டிருந்தது, சீஷர்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இயேசுவிற்கு ஒரு சமாதானம் இருந்தது. அங்கு மறுரூப மலையிலிருந்து அவர் இறங்கி வரும்போது அங்கே ஒரு வாலிபன், அவன் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அங்கு ஜனங்கள் எல்லாம் சுற்றி நின்று ஒரு கலகம் உண்டாவது போல ஒரு சூழ்நிலை. சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. அந்த நேரத்தில் இயேசுவிற்குள்ளாக ஒரு சமாதானம். அவரை சிலுவையிலே அறையும்படியாக அவரை பிடிக்க வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் மூப்பர்கள் என்று தடிகளை எடுத்துக்கொண்டு திரளான கூட்டத்தினர் இயேசுவை பிடிக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசுவின் மனதிலே இருந்த ஒரு சமாதானம். யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்திலே பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டினான். அந்த நேரத்திலே இயேசு
அந்த காதை திரும்பவுமாக ஒட்ட வைத்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இந்த பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். அப்பொழுது அவர் கருணையோடு அவனை திரும்பி பார்க்கிறார். பேதுரு மனங்கசந்து அழுது கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகிறான். யூதாஸ்காரியோத்து வந்து அவரை காட்டி கொடுக்கிறான். இயேசுவின் மனதில் இருந்த தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நம்முடைய புத்திக்கு எட்டாத அந்த தேவ சமாதானம், அதனால் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சிநேகிதனே, முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி அந்த யூதாஸ்காரியோத்துக்காக கூட அவர் பரிதபித்தார். மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷன் அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அவனை குறித்து அவர் பரிதபித்தார். அவருக்குள்ளாக இருந்த அந்த தெய்வ சமாதானம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்குள்ளாக நிரம்பி இருந்த அந்த தேவ சமாதானம், அந்த சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த பரிபூரண சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஒருவேளை அப்படிப்பட்ட சமாதானம் மனிதர்களுக்கு சாத்தியமில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் அந்த சமாதானத்தை குறித்து அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபித்து அவர்களை மன்னித்தாரே, அந்த தெய்வ சமாதானம் அது எப்படி சாத்தியமாகும்? அது நாமே நினைத்து நினைத்து நான் சமாதானமாக இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே நினைத்து நினைத்து நம்மை நாமே கூழ் கூழ் ஒன்றுமில்லை, பரவாயில்லை, சரியாகிவிடும் என்று சொல்லி சொல்லி நம்மை நாமே ஆறுதல் படுத்தி இந்த சமாதானத்தை நம்மால் உண்டாக்க முடியுமா? மனிதனால் இது சாத்தியமா? இப்படிப்பட்ட சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அந்த சமாதானம்தான் தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தபோது அவர்கள் பாடி துதித்தார்கள் அல்லவா? அந்த சமாதானம் அவர்களுக்கு எப்படி வந்தது? அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே பாடி துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்படி வந்தது? தானாக வருமா? நம்முடைய வாழ்க்கையிலே தானாக நம்முடைய மாம்ச பலத்தினாலே அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வருமா? அவர் சிறையிலே இருக்கும்போது பிலிப்பியருக்கு எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்களை நிரப்புவதாக என்று சொல்லி அவர் சிறையிலே உபத்திரவத்திலே இருக்கும்போது அந்த பிலிப்பியருக்கு எப்படி அந்த சமாதானத்தை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார், எப்படி அந்த சந்தோஷத்தை குறித்து அவர் பேசுகிறார். இப்ப நம்ம ஒரு சிறையில இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மிஷனரியாக ஊழியம் செய்து ஊழியத்தின் நிமித்தமாக அவர் சிறையில இருக்கிறார். அவர் எந்த பாவமும் செய்து அவர் சிறையிலே இல்லை. அப்ப ஊழியத்திலே நம்ம சிறையில இருக்கிறோம், நம்ம சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம் என்று சொன்னா நம்ம என்ன எழுதுவோம்? இந்த சிறையில எனக்கு இப்படிப்பட்ட பாடு இருக்கிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கிறது, வார்டன் இதை செய்கிறார், பக்கத்தில் இருக்கிறவர் அதை செய்கிறார், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், நான் சீக்கிரமாக வெளியே வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தை யார் பார்க்கிறார்களோ, ஊழியத்தை யார் பார்க்கிறார்களோ என்று நமக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான கவலைகளை
அந்த கடிதத்தை யார் வாசிக்கிறார்களோ அவர்களுடைய தலையிலே நாம் ஏற்றி விடுவோம். அந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்புவதாக என்று அவர் சொல்கிறார். அப்ப இந்த சந்தோஷம் நாமவே உண்டாக்கி கொள்ள முடியுமா? இந்த சமாதானம் நாமவே உண்டாக்கி கொள்ள முடியுமா? அது சாத்தியமே அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். அதிகாலையிலே எங்க போகணுமா? திராட்சை தோட்டங்களுக்கு. திராட்சை ரசம் என்பது பரிசுத்தாவியானவருடைய அனுபவம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலே பரிசுத்தாவியானவரோடு கூட நாம் நெருங்கி உறவாட வேண்டும். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லி மணவாட்டி சொல்லுகிறாள். மணவாட்டி தன்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை மணவாளனுக்கு தருவேன் என்று சொல்லுகிறாள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்கிறோம். நாம் நம்முடைய மணவாளனாகிய இயேசுவிற்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நேசத்தின் உச்சிதங்களை கொடுக்கிறோமா? அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமாக இருக்கிறோமா? மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற மணவாட்டியாக இருக்கிறோமா? இல்லை என்றால் எப்போ பார்த்தாலும் அழுது வடிஞ்சிட்டு இருக்கிற அழுமூஞ்சியா நம்ம இருக்கிறோமா? நம்மளை பார்த்தா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்தா சொல்லுவாரா ஒரு வார்த்தை? என் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் மணவாட்டியே, என் பிரியமே, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் என்று சொல்லுவாரா? நம்மோடு பேசும்போது, நம்முடைய மணவாளனாகிய இயேசுவோடு பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் இன்பமுள்ளதாக இருக்கிறது, நேசமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவரால் சொல்ல முடியுமா? மணவாட்டி தன்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை எனக்கு தருகிறாள் என்று சொல்லி நம்முடைய மணவாளன் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? இங்கு மணவாட்டி சொல்லுகிறாள், அதிகாலையிலே நாம் பார்ப்போம், அதிகாலையிலே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை நாம் எப்படி கொடுக்க முடியும்? மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர், இன்பத்தை உண்டாக்குகிறவர், சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆண்டு கொண்டு நாம் அவருக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாக ஆண்டு கொண்டு நம்மை ஒரு இன்பமுள்ளவளாக, ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் மணவாட்டியாக, நேசத்தின் உச்சிதங்களை மணவாளனுக்கு கொடுக்கிறவளாக பரிசுத்தாவியானவர் நம்மை மாற்றுகிறார். நாம் அந்நிய பாஷையிலே நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது அதை நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கேட்டு அவர் சொல்லுவார், என் பிரியமே, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள், உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்கிறது என்று சொல்லுவார். நாம் அவிதமாக இருக்கும்போது இந்த மணவாட்டிக்கு ஒரு உறுதி இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. அந்த மணவாட்டிக்கு ஒரு உறுதி இருக்கிறது. அவள் உறுதியாக நம்புகிறாள், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. இன்று நாம் சொல்ல முடியுமா?
நம்முடைய நேசர், நம்முடைய ஆத்தும நேசராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியம் நம்மேல் இருக்கிறது. அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் உறுதியாக சொல்ல முடியுமா? நம்முடைய மணவாளனுடைய நேசம் நம்மேல் இருக்கிறது என்ற உறுதி நமக்கு இருக்கிறதா? நாம் அவருக்கு நம்முடைய நேசத்தின் உச்சிதங்களை நாம் கொடுக்கிறோமா? இங்கு மணவாட்டி சொல்கிறாள், தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப நம்மிடத்திலே அருமையான கனிகள் இருக்கிறதா? நாம் நேசருக்காக, என் நேசரே உமக்காக கனிகளை வைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோமா? நாம் ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 21:43 வாசிக்கிறோம், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் வந்திருக்கிறோம். அப்ப நாம் அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவியின் கனி அது நம்முடைய கனி கிடையாது, அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி. இப்ப நம்மை கனி கொடுக்க செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு தெரியுமா அன்புனா என்ன? சந்தோஷம், தேவ சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் நம்மளே யோசித்து யோசித்து யோசித்து, நம்மளே சிந்தித்து சிந்தித்து, நம்மளே எண்ணி 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 இந்த கனிகளை நம்ம கொடுத்துருவோமா? நான் நீடிய பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நம்ம நீடிய பொறுமையா இருந்துருவோமா? எவ்வளோ நேரம் இருப்போம்? எவ்வளோ நேரம் நமக்கு பொறுமை இருக்கும்? பேதுரு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், நான் எத்தனை தரம் என் சகோதரனுக்கு நான் மன்னிக்க வேண்டும்? 7 தரமா 770 தரமா என்று கேட்கிறார். 7 தரமான்னு கேட்கும்போது இயேசு சொல்கிறார், 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம். அதுக்காக 770ன்னு எண்ணி மன்னிக்க வேண்டியதில்லை. எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அத்தனை தடவை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு வருமா? நம்மளாகவே யோசித்து, நம்மளாகவே சுயமாக சிந்தித்து இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க முடியுமா? தெய்வ அன்பினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை எப்போதும் நாம் வாழுவது நமக்கு சாத்தியமானதா? இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் விபச்சாரம் செய்தனா இல்லையா? நான் செய்யவில்லை. கிறிஸ்தவர்களிலே அநேகர் விபச்சாரம் செய்வது இல்லை. அப்ப நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் பரிசுத்தமானவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தால் நீ விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்ப அந்த பாவம் எங்கே துவங்குகிறது? சிந்தனையிலே துவங்குகிறது. முதலாவது நம்முடைய சிந்தனையிலே வருகிறது, நம்முடைய எண்ணத்திலே வருகிறது. நம்முடைய எண்ணத்திலே வரும்போதே நாம் அதை அழிக்க வேண்டும். அந்த பாவ எண்ணத்தை நாம் அழிக்க வேண்டும். ஆனால் இன்று அநேகர் நாம் அதை அழிக்கிறோமா? நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தனையிலே பாவ சிந்தனை இல்லை, தவறான சிந்தை என்னிடத்திலே இல்லை, வீணான சிந்தனை என்னிடத்திலே இல்லை என்று நம்மில் யார் சொல்ல முடியும்? 100% எனக்கு வீணான சிந்தனை இருந்ததே கிடையாது என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய சிந்தனையிலே வருகிற பாவம், அப்போதே அந்த பாவம் நடந்துவிட்டது என்று இயேசு சொல்லுகிறார். தேவனை போல நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்ப அன்பு என்று சொல்லும்போது தேவனை போல நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம்
என்று சொல்லும்போது நாம் தேவனைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இச்சை அடக்கம் நியாயப்பிரமாணத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அந்த கற்பனை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அது ஆவியின் கனியிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இச்சை அடக்கம். நமக்கு இல்லாத, நமக்கு உரிமை இல்லாத மற்ற பொருட்கள் மீது நமக்கு ஒரு ஆசை, விருப்பம் வந்ததே இல்லையா? சிந்தனை வந்ததே இல்லையா? இந்த இச்சை என்பது அது செயல்படக்கூடிய பாவம் அல்ல. நான் செய்து விட்டேன், நான் திருடி விட்டேன், நான் கொலை செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிற பாவம் அல்ல. இந்த இச்சை என்பது எண்ணத்திலே வருகிற பாவம். இதைத்தான் அவர் நியாயப்பிரமாணத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆவியின் கனியிலும் அவர் சொல்லியிருக்கிறார், இச்சை அடக்கம். இந்த சிந்தனையிலே பாவம் வராமல் அந்த அளவிற்கு நாம் பரிசுத்தமாக, நம்முடைய சுய பலத்தினாலே நாம் தேவனைப் போல பரிசுத்தமாக நாம் இருக்க முடியுமா? நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க முடியுமா? பரிபூரணர்களாக நாம் இருக்க முடியுமா? எனவேதான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பிதாவானவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர், பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பலன். நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். நாம் அக்கிரமத்தினாலே மரித்தவர்களாக இருந்தோம். அவர் நம்மை உயிர்ப்பித்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து அவருக்கு ஏற்ற பூரணர்களாக வாழும்படியாக உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளாமல் இன்னும் எத்தனை நாட்கள் நம்முடைய சுய பலத்தினாலே நாம் ஓடப்போகிறோம்? இன்னும் எத்தனை நாட்கள் நம்முடைய சுய பலத்தினாலே நான் அன்பாய் இருக்க போகிறேன், நான் சாந்தமாக இருக்க போகிறேன், நான் நீடிய பொறுமையாக இருக்க போகிறேன், நான் இச்சையடக்கத்தோடு கூட இருக்க போகிறேன், நான் நற்கிரியைகளை செய்து நற்குணமுள்ளவனாக நான் இருக்க போகிறேன் என்று சொல்லி நம்முடைய சுய பலத்தை நம்பி நாம் ஓடிக்கொண்டே இருக்க போகிறோம். என் மகனே, என் மகளே, என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தர் உன்னிடத்தில் பேச விரும்புகிறார். உன்னோடு கூட அவர் இடைப்பட விரும்புகிறார். நீ ஒரு நிமிஷம் நிறுத்தி, ஒரு நிமிஷம் நிதானித்து நீ ஆண்டவரோடு கூட பேசுவாயா? நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என் தேவனே, நான் ஆவியின் கனியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் மணவாளனே, உமக்கு என்னுடைய நேசத்தின் உச்சிதங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் நேசர் என்னுடையவர், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது என்று நீர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அப்படிப்பட்ட உறுதியை உடையவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இதையெல்லாம் என்னுடைய சுய பலத்தினாலே செய்ய முடியாது. என்னால் தனியாக இதை செய்ய முடியாது. எனக்காக நீங்க பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கீங்க. எனக்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கீங்க. நீங்களே தெய்வாதி தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீங்க ஆவியானவராக என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்கிறீர்கள். இதற்கு மேலாக யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? நான் உம்முடைய உதவியையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நான் உம்முடைய வழி நடத்துதலை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நான் உம்முடைய ஆலோசனையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை பாதையிலே ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு இமை பொழுதும் நான் என்னுடைய வாழ்க்கை பாதையிலே நடக்கும்போது வழி இதுவே, வழி இதுவே, வழி இதுவே என்று சொல்லி என்னோடு கூட பேசி என்னை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை எனக்கு நீங்க தந்திருக்கீங்களே. நான் உம்மையே சார்ந்து கொள்ளுகிறேன், பரிசுத்த ஆவியானவரையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி உங்களை முழுவதுமாக நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்பீர்களா?
நம்முடைய சுய பலத்தினாலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக வாழும்படியாக நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். எனவே நாம் எப்பொழுதும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுவோம், தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. உங்களில் ஒருவன் சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். வனாந்திரமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு வழியை காட்டியிருக்கிறார். ஜீவ நீரூற்றை அவர் தந்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக இருக்கிறார். நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். நாம் அவரை எவ்விதமாக நாம் கனம் பண்ண முடியும்? அவர் நமக்கு இவ்வளவு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, நம்மை உண்டாக்கி நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிமுறைகளை இந்த வேதாகமத்திலே எழுதி காண்பித்து, அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து, அவர் சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கி, நம்முடைய அக்கிரமத்தை நம்மை விட்டு விலக்கி, இன்னும் நாம் வாழுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து, அவர் சொன்ன வார்த்தையின்படியாக நாம் வாழுவதற்காக நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இவ்வளவு அதிகமாக நம்மை நேசித்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய நேசம் ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை. மனிதர்களுடைய நேசம் நாட்கள் ஆக ஆக குறைகிறது. பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்வது போல நாட்கள் ஆக ஆக மனிதர்களுடைய நேசம், பாசம் அதெல்லாம் குறைந்து போகிறது. நேசத்தின் கட்டுகள் தளர்ந்து போகிறது. இந்த காலத்திலே திருமண உறவுகள் பிரிந்து கொண்டிருக்கின்றன. பிரிந்து செல்கிற திருமண உறவுகளைத்தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். சமுதாயத்திற்காக ஒன்றாக இருப்பது போல காண்பித்தாலும் மனதளவிலே பிரிந்திருக்கிறவர்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் துரோகம் செய்கிறவர்கள். இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? அன்பின் குறைவினாலே ஏற்படுகிறது. நாட்கள் ஆக ஆக ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கிற அன்பு குறைகிறது. ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கிற நேசத்தின் கட்டுகள் தளர்ந்து போகிறது. ஆனால் நம்முடைய தேவனின் அன்பு அப்படிப்பட்டதல்ல. அவர் ஒருபோதும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனையே நமக்காக தந்தவர். நமக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! அவருடைய அன்பை அவர் எவ்வளவு அதிகமாக நம்மிடத்திலே காண்பித்திருக்கிறார்.
நம்மை உண்டாக்கி அவருடைய அன்பை நம்மிடத்திலே காண்பித்திருக்கிறார். நம்ம எல்லாம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன தேவை இருக்கிறது? நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஜீவனை கொடுத்து இப்படி வாழ வைக்க வேண்டும் என்று என்ன தேவை இருக்கிறது? ஆனால் அவர் கிருபையினாலே, அன்பினாலே, தயவினாலே அவர் நம்மை உண்டாக்கி இப்படிப்பட்ட அழகான பூமியை நமக்கு கொடுத்து, இந்த அழகான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து, அதிலே ஒரு குடும்பத்தை உண்டாக்கி, கணவன் மனைவி என்கிற உறவை உண்டாக்கி, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட அனுபவங்களை உண்டாக்கி, பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களிடத்திலிருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்கி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று என்ன தேவை இருக்கிறது? அவர் நம்மீது அன்பாயிருப்பதினால் அவர் இதை செய்கிறார். அவர் நம்மீது கிருபையாயிருப்பதினால் அவர் இதை நமக்கு செய்திருக்கிறார். அதற்கும் மேலாக நம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நாம் மரித்தவர்களாய் இருந்த போது அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக நாம் பெற வேண்டிய தண்டனையையும் அவரே பெற்றுக்கொண்டார். நம்மை உருவாக்கினார், நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். நாம் அவரை விட்டு வழி விலகி சென்ற போது நம்முடைய அக்கிரமத்திற்கான தண்டனையையும் அவரே ஏற்றுக்கொண்டார். நம்மை மீண்டுமாக அவரிடத்திலே ஒன்றிணைத்திருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். நாம் இன்னும் வழி விலகி போகாத படிக்கு பரிசுத்தாவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தாவியானவராகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் நான் சொன்னதிலிருந்து உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார் என்று இயேசு சொல்கிறார். இப்ப நாம் தேவனுடைய வார்த்தைகளை, இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் படித்து 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 நாம் மனதிலே ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசுனுடைய வசனத்தை எடுத்து அவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், நான் எனக்கு சொந்தமானதை நான் பேசவில்லை, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்கிறார்? இயேசுவாகிய நான் என்ன போதித்தேனோ அதிலிருந்து எடுத்து அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி. இப்ப இதெல்லாம் பிதாவினுடைய உபதேசங்கள். நம்முடைய பரலோக தகப்பனாகிய சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய வசனத்தை இயேசு வந்து சொல்லி இருக்கிறார். அதை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நாம் நம்முடைய மனதிலே வைத்திருந்தோம் என்று சொன்னால்தான் அதை நமக்கு நினைப்பூட்ட முடியும். அப்ப நினைப்பூட்டுவது என்பது, இப்ப நாம் அறிந்து கொண்ட காரியத்தை நினைப்பூட்டுவது. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நாம் எவ்வளவு அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவர். அப்ப நாம் இந்த வசனங்களை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். வசனங்களை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். சரிங்களா? அப்ப கனி கொடுக்கிறவன் நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். இப்ப கனி எந்த மரம் கனி கொடுக்கும்? நீர்ப்பாய்ச்சலான இடங்களிலே நாட்டப்பட்ட மரம் கனி கொடுக்கிறது. அப்ப நீர்ப்பாய்ச்சல் என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப இவன் யாரு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன். அவன்தான் வந்து நீர்ப்பாய்ச்சலான ஆறுகள் அண்டையிலே நடப்பட்டிருக்கிற மரம் கனி கொடுக்கிற மரம். அப்படிப்பட்டவன் யாருன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். ஒரு மனுஷன் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கும்போது
அவன் தன்னை முழுவதுமாக அவன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறான். அப்ப இந்த பாவம் எங்கே இருந்து துவங்குகிறது என்று நாம் பார்த்தோம். சிந்தனையிலே இருந்து துவங்குகிறது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அவன் உடனடியாக அப்படியே அவன் செய்வதில்லை. முதலிலே அது எண்ணத்திலே வருகிறது. அந்த எண்ணம் வளர்ந்து 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 திட்டம் தீட்டி அதற்கான வாய்ப்பை பார்த்து, சந்தர்ப்பத்தை பார்த்து, வாய்ப்பு சாதகமாக வரும்போது அந்த சிந்தனையில இருந்த பாவம் செயலாக மாறுகிறது. இப்போ ஒரு காரியம் முதலில் சிந்தனையிலே தான் துவங்குகிறது. பாவம் சிந்தனையிலே துவங்குகிறது. எனவே நாம் நம்முடைய சிந்தனைகளை நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்ப வேண்டும். நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் வரும்போது அதை நாம் எதிர்த்து அந்த எண்ணங்களை அழிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் அவருக்கு கீழாக சிறைப்படுத்துகிறோம். எபிரேயர்களை வாசிக்கிறோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் தள்ளி. அப்ப இந்த சிந்தனைகள் நம்ம சுற்றி என்ன நெருங்கி இருக்கு? இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்மளை ஒருத்தங்க உட்கார்றாங்கன்னா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் உட்கார்றாங்க. நம்மளை நெருங்கி என்ன நிற்கிறது? நம்மை நெருக்கி கொண்டு இருப்பது எது? நம்மை முண்டி அடித்து கொண்டு நமக்குள்ளாக உட்புகுவதற்கு நம்மை முண்டி அடித்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு வாய்ப்பை பார்த்து கொண்டு இருப்பது எது? தீய எண்ணங்கள், பிசாசின் சிந்தனைகள். இவைகளை நாம் அழிக்க வேண்டும். பிசாசின் எண்ணங்களை நாம் அழிக்க வேண்டும். பாவ சிந்தனைகளை நாம் அழிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகிற எண்ணங்களை நாம் அழிக்க வேண்டும். நாம் எவ்விதமாக அதை அழிக்க முடியும்? நம்முடைய எண்ணம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையாலே நிரம்பி இருக்கும்போது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி நம்முடைய எண்ணம் முழுவதும் தேவனுக்கு பிரியமான அவருக்கு சித்தமான எண்ணத்தினாலே நிரம்பி இருக்கும்போது, அவருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் வந்து நம்மை ஆட்கொள்ள முடியாது. இங்கு மணவாட்டி சொல்லுகிறாள், நான் என் நேசருடையவள், அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அதை போல நம்மை பார்த்து பிதா சொல்லுவார், இவள் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பிதா சொன்னார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அதே போல அவர் மறுரூப மலையிலே மறுரூபமான போது ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. எனவே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, நாம் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, பிதாவாகிய தேவன் நம்மில் பிரியமாயிருக்கிறார். நம்மை பார்த்து இவருடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அதே போல நாம் மறுரூபமாகும் போது, நாம் தேவனுடைய சாயலாக மாறும்போது, அவர் நம்மை பார்த்து என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ நம் ஜலத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அதே போல நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். யோவான் சொல்லுகிறார், யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு, இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இந்த திராட்சை ரசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பரிசுத்த ஆவியின் அனுபவம் என்று சொல்லி. அப்போ இந்த பரிசுத்த ஆவி தன்னால் வராது. அதான் நம்ம பரிசுத்த ஆவியினால் நம்ம ஞானஸ்நானம் பெற வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதை இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.